தேமுதிக அண்மை காலமும் பார்த்து பாராட்டி அதிமுகவை பாராட்டிடுவாங்க பல சந்தர்ப்பங்கள்ல. பல தரவுகள் பார்த்தீங்கன்னா அடித்து அந்த பிரேமலதா கூறி வருகிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஒன்று ராஜ்யசபா இந்த தேர்தலே தரணும்னு நாங்கள் சொல்லலை, எப்போ தரப்போறீங்கன்னு தான் நான் கேட்டேன். அது மாதிரி சொன்னாங்க. இப்போ பல விஷயங்கள் அவங்க அனுசரிச்சு போறாங்க. பாமகவில் இப்போ பெரிய சக்தியாக வந்திருக்கிறவர் அன்புமணி, அவர் பிஜேபி ஆதரிக்கிறார். ஸோ பிஜேபி வழியாகவும் திமுக எதிர்ப்பும் இருக்கு, திமுக எதிர்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்கும் காமனா திமுக எதிர்ப்பு இருக்கு. இன்று வரையில் பிரேமலதா திமுகவை பாராட்டல, திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து அவங்க மாறினதா தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேருவார்களா இல்லை, நான் ஜோசியம் இல்லை. ஆனா சேருவதற்கான சான்சஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா இல்லையா தான் வாய்ப்பு இருக்கிறது. இதையும் மனத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி என்று சொல்லியிருப்பார். ஒரு பக்கம் இந்த பக்கம் கூட்டணி வலுப்பெறுதோ இல்லையோ அது தெரியாது. ஆனா கூட்டணினா இன்னும் கட்சிகள் சேருமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும், ஏதோ தேர்தலுக்கு முன்னாடிதான் தெரியும். அதே சமயத்தில் இந்த பக்கம் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற கட்சிகளோட கூட்டணி எப்படி இருக்கணும்னா, மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கு. எங்களுக்கு கூட்டணி போட்டியிடுவதற்கான இடங்களை குறைக்கப் போகிறார்கள் என்கிற கவலை இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு. அதுவும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி பீகார்ல தோல்வி அடைந்த பிறகு அவங்களுக்கு இனிமே போன வாட்டி கொடுத்தவர் கூட குறைக்கலான்னு பேசிக்கிறாங்க.